மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சேது குழந்தைய ரொம்பவே சந்தோஷமா ஹாப்பியா கொஞ்சி முடிச்சுட்டு இப்போ ராஜாங்கம் ஃபோன் பண்ணதுமே ஃபோன் அட்டன் பண்ணி அப்பா சொல்லுங்கப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கடா இருக்க சேது, உடனே மண்டபத்துக்கு வா, 5 நிமிஷத்துல நீ மண்டபத்துல இருக்கணும்னு சொன்னதும் உடனே சேது அப்பதான் குழந்தைய பிடிச்சிக்கோ, அப்பா முக்கியமான விஷயமா சொல்றாரு, நான் கிளம்புறேன்னு சொல்றாங்க. இங்க பாரு சேது, குழந்தையே நீ பார்த்துக்கிட்ட, இனி குழந்தை உன்னுடைய பொறுப்பு. நீ ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ உன்னுடைய சொத்துக்காகவும் சொகத்துக்காகவும் மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவாளே தவிர உன்னுடைய குழந்தைய அவ நல்லபடியா பார்த்துக்க மாட்டா. நான் சொல்றது சொல்லிட்டு அதுக்கு மேல உன்னுடைய இஷ்டம். ஒருவேளை நீ ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டினா எனக்கு ஒரு பேரை இருந்தா அப்படின்னு சொல்லி அவனை ஒட்டு மொத்தமா தலை முழுகிடுவேன்னு சொல்லி பாட்டி பேசி அனுப்புறாங்க. சேதுக்கும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அப்பா கிட்ட என்ன ஆனாலும் சரி, நம்ம கல்யாணம் பண்ணிக்கவே கூடாதுன்ற முடிவை நம்ம சொல்லிடலாம், இன்னும் 1 வருஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு சேது ராஜாங்கம் கிட்ட சொல்லிடலாம்னு முடிவு பண்ணி மண்டபத்துக்கு போறாங்க. அங்க போனதுமே உடனே சாவித்திரிக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னம்மா இது, நீ என்ன சொன்ன, சேது வரமாட்டான், குழந்தை தமிழோட தான் வருவான்னு பார்த்தா இப்படி மாப்பிள்ளை வேஷம் கழியாத வந்திருக்கானே, ஒருவேளை தாலி கட்டிடுவானு சொல்லிட்டு எல்லாரும் மாறி மாறி பேசிட்டு இருக்க. சேது கிட்ட ராஜாங்கம் போயிட்டு, அப்பா என்னப்பா யோசிச்சுட்டு இருக்க, ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டுப்பான்னு சொல்றாங்க. அப்பா நான் உங்க பேச்ச இந்த ஒரு முறை மீற போறேன், என்ன நீங்க மன்னிச்சிடணும்ப்பான்னு சொல்லிட்டு சேது சொல்ல இதை கேட்டதும் ராஜாங்கத்துல இருந்து ஈஸ்வரியில இருந்து எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. என்ன சேது சொல்ற, என்ன சொல்ற, நீ சொன்னன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இப்போ மனப்பொண்ணு கோலத்துல இவ உட்கார்ந்துருக்காளே, இவ வாழ்க்கைக்கு என்ன வழி சொல்லு சேது, உன்கிட்ட கேட்டுதான் இந்த கல்யாண ஏற்பாடு எல்லாமே பண்ணும். இப்ப அவளுக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆனா அதுக்கு நீ பொறுப்பேத்துக்கிறியா? இதுதான் நீ ஒரு எம்எல்ஏவா இருந்து செய்யற வேலையா, சொல்லு சேதுன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேள்வி கேட்க உடனே ராஜாங்கத்துக்கு கோவம் இங்க பாரு சேது, உன் அப்பன் பேச்சை நீ கேட்கறதா இருந்தா இப்பவே இந்த நிமிஷமே நீ ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டி ஆகணும்னு சொல்லி ராஜாங்கம் சொல்றாங்க. இதை கேட்ட சேது என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.